பிரதீபா இன்னைக்கு வந்து அது என்னது ஹோட்டல் சைடுல குருமா பண்ணி விட்டுருவோமா? பண்ண தெரியும்ல? தெரியும். சரி வா, அதை அப்படியே அரைச்சிட்டு வா சீக்கிரமா. நீயே வந்து தாளி, நான் வந்து சப்பாத்தி தைச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். லாங் ஷார்ட். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நீ கொஞ்சம் அங்க நவந்துக்க, நான் இங்க சப்பாத்தி போட்டுக்கிறேன். பக்கமா இன்னைக்கு எந்திரிக்கே லேட் ஆயிட்டு, வேற என்ன பண்றது? ஆமா, எல்லாருக்கும் இப்போ சால்னா தான் வேணுமா? சப்பாத்தி இது வேற என்ன பரோட்டாக்குள்ள சால்னா. நேத்தையிலேருந்து எல்லாம் அதையும் நல்லா இருந்திருக்கா? எப்படி தைச்சாலும் ரவுண்டா வந்து வராது. இன்னைக்கு பாரு சூப்பரா ரவுண்டா வந்துருச்சு. ஆச்சே, தும்மல் கேஸ் வேற ஒண்ணு தும்மிட்டே கிடக்கு நடுவுல. ரொம்ப 2 பேருக்கு மேல நிக்க முடிய மாட்டேங்குது. ஒருத்தரை தான் கவர் பண்ண முடியும், ஒருத்தரை எடுக்க முடியாது. வெஜிடபிள்ஸா? வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன காய் போட்டிருக்க அதுல பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு. ஹோட்டல் ஸ்டைல்ல வரணும். வரும் சூப்பரா இருக்கும். ஒரு ஓட்டம் தேங்காய் கசகசை போட்டிருக்கோம். அதுல அது இப்பயா இல்ல அது கடைசியா ஊத்திட்டு அப்படியே குக்கர் விசில் போட்டு விட்டுருங்க. இப்ப சும்மா காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கும். மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் மசாலா, இது தனி மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாத்தூள். கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேங்காய், கசகசை, சோம்பு இது எல்லாமே ஊற்றிக்கலாம். இதோட தண்ணியும் கலந்து ஒரு 2 விசில் வச்சோம்னா சால்னா ரெடி. அப்பப்ப போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வர, வேர்வை நிக்க முடியல. எப்படி இருக்கு பாரு ஃபுல்லா. போட்டாச்சா? விசில போட்டு விட்டுரு. அவ்வளவுதான், அப்படியே குருமா ரெடியாக வேண்டியதா. அதுக்குள்ள சப்பாத்தியை கடன்னு போட்டுரு. நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சப்பாத்தி 5-6 தான் போட்டிருக்கேன். பாரு 5-6 சப்பாத்தி போட்டேன், இவ்வளவுதான் போட்டிருக்கேன். இன்னமும் இவ்வளவு மாவு இருக்கு. ஆனா வெயில் ஒன்றும் தாங்க முடியல. இங்க பாரு ஃபேன் வேற இருக்கு, குட்டி ஃபேனு. இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நமக்கு முகத்துல நல்லா அடிக்குது காத்து கொஞ்சம். இல்லைன்னா இங்க நிக்கவே முடியாது. இப்போ டீமார்ட்ல எவனும்
முக்கால்வாசி சப்பாத்தி செஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாக ஹீட்டுங்க, நிற்கவே முடியலங்க. ஜன்னல் வழியாக வெயில் வருது, அதான் கஷ்டமாக இருக்குது. பிரதீபா பாத்திரம் தேய்ச்சிட்டியா? தேய். வெறும் சப்பாத்தி எல்லாம் சுட்டு அடுக்கியாச்சு. குருமாவை திறந்து பார்த்துடலாம். இப்போ நாங்கள் இப்போ தண்ணி குருமாவை தான் வச்சுருக்கோம், பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. இது வந்து ஹோட்டலில் வந்து இந்த சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி தான். பாருங்கள் நல்லா ஒரு ரெட்டிஷாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இது எங்களுக்கெல்லாம் பிடிக்கும், என் பையனுக்கு பிடிக்காது. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கிரேவி இதாகிடும். கொஞ்சம் ஊற்றி ஒரு கொதி விட்டால் போதும். கொஞ்சம் ஊற்றிட்டேன், கொதிக்கட்டும். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும் கார்ன்ஃப்ளவர் மாவு, நிறையெல்லாம் போட வேண்டாம். நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப வளன்னு ஆகிடும். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இல்லை கோதுமை மாவு இருந்தால் கூட நீங்கள் அதையும் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தண்ணியாக போயிட்டுன்னா. நான் எப்போவுமே உருளைக்கிழங்கு செஞ்சனாலே அது மாதிரி தான் செய்வேன். ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாம் பசங்கள்லாம் டிவி பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டு. சூப்பராக வந்துச்சுங்க இன்றைக்கி நம்மளோட சன்னா கிரேவி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு செய்யுங்க. எங்களோட வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.